இன்னைக்கு ஈஜிப்டோட மிஸ்ட்ரீஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் ஈஜிப்டை பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனா ஈஜிப்டோட தனித்துவமான மிஸ்ட்ரீஸை பத்தி நம்ம பேசினதே இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோல ஈஜிப்டோட மிஸ்ட்ரீஸை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த காலத்துல பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஊசிகள் மற்றும் பல விஷயங்களை எடுத்துப்பாங்க. ஆனா எகிப்தியர்கள் பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? முதலையோட சாணத்தையும் தேனையும் கலந்து சாப்பிட்டிருக்காங்க. இதன் மூலமா பர்த் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கறதையும் நம்பியிருக்காங்க. நம்ம சேனல்ல பல தடவை தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இருக்கிற சம்பந்தம், சைனீஸ்க்கும் எகிப்தியர்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆனா அதே மாதிரி ஜப்பானுக்கும் எகிப்தியர்களுக்கும் பல சம்பந்தங்கள் இருக்கு. எப்படி நம்மளும் பிரமிட் மாதிரி நிறைய கோவில்கள் கட்டியிருக்கோமோ அதே மாதிரி எகிப்துல, கொலம்பியால, இந்தோனேஷியால, ஏன் ஜப்பான்ல கூட அதே மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சார்கோஃபேகஸ் கவர், அதாவது இந்த மம்மியெல்லாம் வச்சு புதைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு தான் சார்கோஃபேகஸ். அதே மாதிரி ஜப்பான்ல வச்சிருக்காங்க. ஜப்பானுக்கும் எகிப்தியத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு, வழிமுறைகள், வழிபாடுகள் எத்தனையோ. அப்படி இருக்கிறப்ப ஒரு சில விஷயம் எப்படி சிமிலரா இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ஆர்கியாலஜிஸ்டால கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராவே இருக்கு. எல்லாருக்கும் இந்த ஸ்பின்ஸை பார்க்கும் போது பெரிய தலை கொண்ட ஒரு சிங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா இதுக்குள்ள பல மிஸ்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது காது கிட்ட ஒரு சின்ன டோர் இருக்கு. அந்த டோர்ல பல பசில்ஸ் இருக்கு. என்னைக்கு யார் அந்த பசில்ஸை தீர்க்கிறாங்களோ அப்ப அந்த டோர் ஓபன் ஆகுமா. அதுக்கப்புறம் கீழே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறதாகவும், அந்த லைப்ரரி தான் உலகத்துக்கு தேவையான அத்தனை ஆன்சர்ஸும் அங்கதான் இருக்கும். மேபி தமிழர்களோட குமரி கண்டங்களோட விஷயங்களும் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஸ்பின்ஸை ஆர்கியாலஜிஸ்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க, என்னென்னமோ பசில்ஸை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகல. பொதுவாகவே கோவில்கள்ல எகிப்தியர்களோட சிலைகளுமே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த மூக்கு பகுதி மட்டும் உடைச்சிருப்பாங்க. ஒரு சிலையை செதுக்கணும்னு நினைச்சா ஏன் மூக்கு பகுதி மட்டும் எடுக்கிறாங்க அப்படிங்கறது என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலி அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சிலைகளோட மூக்கு பகுதியை உடைக்கிறதுக்கான ரீசன், அந்த சிலைக்கு அதீத சக்திகள் இருக்குமா, மூச்சு காத்துல கூட அவ்வளவு சக்திகள் இருக்குமா. அதனால மூக்கை உடைச்சிட்டா சக்திகளும் அந்த மூக்கோடையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி பல இன்வேடர்ஸ் நம்பியிருக்காங்க. அதாவது பல எதிரி நாடுகள் இதை நம்பியிருக்காங்க. அதனாலதான் பல சிலைகள், ஏன் நம்ம கோவில்ல இருக்கிற ஒரு சில சிலைகளுக்கு கூட மூக்கு இல்லாம இருந்திருக்கு. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு மம்மியை ரெடி பண்ணணும்னா இறந்து போன உடலை துணியால சுத்தி மேல ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு புதைச்சா மம்மி ரெடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதான் தப்பு. ஒரு மம்மியை ரெடி பண்ண கிட்டத்தட்ட 70 நாட்கள் தேவை. ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற ஆர்கன்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில திரவத்தை ஊற்றுவாங்க. அது என்ன திரவம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு ராஜா, அதாவது டூட்டன்காமன் மாதிரி யாராவது நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியா திரவங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜாக்கும் ஒவ்வொரு திரவங்களை யூஸ் பண்ணி மம்மிஃபைட் பண்ணியிருக்காங்க. அதற்கு கிட்டத்தட்ட 70 நாட்களும் தேவைப்பட்டிருக்கு.